அவ அக்கினிலே இறங்கி அவ கருகி இருக்கா அம்மா உருகி இருக்கா ஆட்டகாலியர்கள் 8 பேரும் சத்தி கொண்ட அம்மா பார்வதியா கருகி உருகி இருக்கும் போது 8 பேருக்கும் சத்தி கொண்ட அம்மா முத்தாரம்மா உயிரோடுக்க வேணும் என்று ஈசனான சிவபெருமாள் பார்வதி இல்லாம பகவனால இருக்க முடியுமா? சக்தி இல்லையே சிவன் இல்லை, சிவன் இல்லையே சக்தி இல்லை. சக்தியும் சிவனும் சேர்ந்தாதானையா உலகம். ஆணும் பெண்ணும் சேர்ந்தாதான் உலகம். ஆணின்றி பெண் வாழ முடியாது, பெண்ணின்றி ஆண் வாழ முடியாது. அதனாலே ஆணும் பெண்ணும் சேர்ந்தாத்தானே உலகம் என்ற ஆதிபராசக்தியானவா நாம் தேவி பார்வதா தேவிக்கு உயிர் கொடுத்தால் போராதே. அட்டகாளி 8 பேர் என் தாய் முத்தாரம்மாளுக்கு உயிரை கொடுக்க வேண்டுமே என்று ஆண்டவன் சிவபெருமான் தீர்த்தம் கொண்டு வாராரே திருப்பெரும்பும் கையில எடுத்து எங்க வாரானா சந்தனமா சோலைக்குத்தான் சங்கரோ சோலைக்குத்தான் சோலையிலே அக்கினிய பார்க்காரே அட்டகாளி 7 பேரும் சதி கொண்டம்மா முத்தாரம்மா அம்பிகையா பார்வதியா கரிகிருக்க உருகிருக்க உயிரோடுக்க வேணும் என்று தீர்த்தம் கொண்டு தெளிப்பாரா திருப்பிரம்பா தட்டுவாரா சத்தியானே முத்தாரம்மா தூங்கி மழ முடித்ததை போ சுந்தரம்மா எழுந்து வந்து பகவானுக்கு முன்னாலே ஆடுதாளே பாடுதாளே முத்தாரம்மா பாடுதாளே ஆண்டவன் பகவான் தீர்த்தம் கொண்டு தெளித்து திருப்பிரம்பால் தட்டும் போது தூங்கி முழித்தவர் போல் சுந்தரமாக எழுந்தரித்து ஆடி பாடி அவேக்காடு போட்டு நிக்க ஆடி பாடி அவேக்காடு போட்டு இருக்க அம்மா ஏ முத்தாரம்மா என்னை அழிப்பதற்கு நீங்கள் யாகம் வளர்த்த காரணம் என்ன? என்னை அழிப்பதற்கு அக்கினி யாகத்தை வளர்த்த காரணத்தை அறிய வேண்டும் தெரிய வேண்டும் என்று சொல்ல ஆண்டவா உங்களை அழிப்பதற்கோ உங்களை எரிப்பதற்கோ நாங்க யாகத்தை வளர்க்கல. அப்படியானா அப்ப எதற்கு யாகம் வளர்த்த காரணம் என்ன? ஐயா 16 வயது வரைக்கும் ஊரு பேரு தாய் தந்தை யார் என்று அறியாமல் தெரியாமல் இந்த சந்தனமாங்காவுக்குள்ளே கன்னி பெண்களாகவே ஆண்டு வருகிறோம். அதனாலே எங்க ஊரு என்ன, எங்க பேரு என்ன, அம்மா யாரு அப்பா யாரு, இதற்காகத்தான் யாகம் வளர்த்தேன் என்று என் தாய் முத்தாரம்மாள் சொல்ல உடனே பார்த்தார். அம்மா முத்தாரம்மா இந்த நேரம் என்கிட்ட வந்து கேட்டையானா உங்க ஊரு பேரு அம்மாவையும் அப்பாவையும் நானே சொல்லுவேனே, இந்த அக்கினிய வளர்த்துதான் இந்த ஆண்டவன் இடத்துல நீங்க கேட்கணுமான்னார். உடனே பார்த்தார். ஆண்டவா
நாங்களா வந்து உங்ககிட்ட கேட்டா எங்களுக்கு மதிப்பு உண்டா? கிடையாது. ஒருபொழுதும் மதிப்பு கிடையாது. ஆமா. ஒரு கோயில்ல நம்ம வில்லடிக்கோம், அத நிறைய கோயில்ல வில்லடிச்சிட்டு வாரோம். ஏதோ வில்லு தொழில்ல எல்லா தொழில் எந்த தொழிலா இருந்தாலும் நாமளா போய் நான் வரட்டுமா வரட்டுமான்னு கேட்டா மதிப்பு உண்டா? கிடையாது. அவர்களா நாமளை அழைத்து வந்து ஒரு வேலை இருக்குன்னா, ஏ தம்பி இந்த வேலை இருக்கு வாரியா அப்படின்னு சொன்னவனா அந்த இடத்துல அவங்களுக்கு மதிப்பு உண்டு, மரியாதை இருக்கும். நாமளா வாரம்னு போனோம்னு சொன்னா நமக்கு மதிப்பு உண்டா? மரியாதை இருக்குமா? இருக்காது. அதே போல ஏன் ஆண்டவா நாங்களா வந்து உங்ககிட்ட கேட்க முடியுமா? நாங்க அக்கினிய வளர்க்க போயிட்டானே, நீங்க இப்ப வந்து கேட்டுக்கிட்டு நிக்கிய இல்லைன்னா இந்த விவரத்தை அறிய தெரிய முடியுமா என்று சொல்ல, ஏ அம்மா ஏ காளியர்களே, இதற்காகத்தான் யாகத்தை வளர்த்தீர்களா? ஏ முத்தாரம்மா, உங்க ஊரு நாகலோகப்பட்டணம், உங்க அப்பா பேரு நாகராஜன், உங்க அம்மா பேரு நாகக்கண்ணி, வேற என்ன வேணும் கேளுங்க. என்ன ஆண்டவா ஊரு பேரை சொன்ன அம்மா அப்பாவை சொன்னீங்களே, எங்க பேரு எங்களுக்கு வேணும்னா உங்களை பேரை சூட்டித்தான் பிறவி செய்திருக்கிறேன். பழைய வெடியும் பேர் வாங்க ஆசைப்படுவதனாலே நான் பழைய வெடியும் உங்களுக்கு பேரை சூட்டுகிறேன். எப்படி தெரியுமா? மாறி மாறி பிறந்ததாலே மாறி மாறி மாரியம்மாள் எழுந்தரித்து ஈஸ்வரியா பிறந்தவுடன் நடந்ததாலே நடை கொண்டாள் ஒரு பெயரே எம்மத்தானாக தோன்றியதா தான் தோண்டி ஒரு பெயரே அக்கினிலே பிறந்ததாலே முத்தாரம்மா மறுபெயரே தங்கலோ ஆண்டதாலே சொர்க்கனாட்சி ஒரு பெயரே இந்த சந்தனமான் ஜோலையில இந்த சங்கரிகள் வளர்ந்ததாலே சந்தனம் மாறி ஒரு பெயரே அடியம்மா முத்தாரம்மா படைகளோட பிறந்ததாலே படை வீட்டால் ஒரு பெயரே வனமதில வளர்ந்ததாலே உனக்கு வனமூர்த்தி பெயரே பகவானோட பார்வையில மந்திச்சரிய பூச்சரிய பகவான் பார்வையிலே பிறந்ததாலே உனக்கு பத்திரகாளி ஒரு பெயரே உச்சி கண்ணில் பிறந்ததாலே உச்சி மாளி ஒரு பெயரே தங்க சரமதியில பிறந்ததாலே அம்மா தங்க அம்மாள் ஒரு பெயரே வடமோ வந்ததாலே வடக்குத்தியாள் ஒரு பெயரே கருகி உருகி அல்லோ நீ அக்கினியில் வந்ததாலே கருமாறி ஒரு மாறி கருமாறி ஒரு மாறி உனக்கு ஒரு பெயர் உண்டோ கருமாறி உனக்கு ஒரு என்று பெயர் நாமம் தான் கொடுத்தோ அது மட்டும் இல்லையம்மா அதில பாய்ந்ததாலே பாச்சி ஒரு பெயர் அது மட்டும் இல்லையம்மா தங்கையர்கள் 8 பேர்களோடு அக்கினிலே இறங்கி எழுந்தரித்து வந்ததுனால ஏ அம்மா ஏ முத்தாரம்மா அம்மா பார்வதி இன்றைய நாள் முதலாக 9 பேர்களாக எழுந்தரித்து வந்ததுனால நகக்கரக நாயகி என்று உனக்கு ஒரு பெயர் என்று பெயர் நாமங்களை கொடுத்து ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் ஆக்குவாரோ அழிக்குவாரோ என்னை வல்லுவாரோ கொல்லுவாரோ எடுக்குவாரோ கொடுக்குவாரோ எடுக்குவாரோ கொடுக்குவாரோ நல்ல வரங்கள் வாங்கி
என்ன வரம் கேட்டாலும் ஏ முத்தாரம்மா என்ன வரத்தை கேட்டாலும் உனக்கு தருகிறேன். இனி சந்தனமாங்காவுக்குள் உனக்கு இடம் கிடையாது என்று ஆக்கு வர அழிக்கு வரங்களை கொடுத்து வாக்கு சொல்லி வரம் கொடுத்து என் சத்தி முத்தாரம்மா சிறப்பாகவே குழுவிருந்து வருகிறாரே. வாங்கி கொடுக்காங்க, யாரா வாங்கி கொடுக்காங்க ஐஸ் 6 பேருக்கு சொல்லியாச்சு. இந்த கேமரா ஆஃப் பண்ணிட்டு போங்க. ஆண்ட பெண்ணுமா ஆணியமகடு அண்ணா கீழே கிடக்கு. ஆண வேணுமா? அதனாலே உடனே பார்த்தார். ஆகட்டும் என்று ஆக்கு வர அழிக்கு வர என்ன வரம் கேட்டாலும் உனக்கு தாரேன், வாங்கிய வரங்களை நீங்க வாங்கி செல்ல வேண்டும் என்று சொல்ல உடனே பார்த்தார். என் தாய் முத்தாரம்மா, ஆண்டவா பரமேஸ்வரா, எங்களுக்கு என்ன வர வேணும் தெரியுமா? ஈசா இறைவா, ஏழை பிரகாச, எங்களுக்கு எப்பேற்பட்ட வர வேணும் தெரியுமா? எங்களுக்கு குளிப்பதற்கு திராகம் வேணும், குளிப்பதற்கு திராகம் வேணும், ஐயா கும்பிடுவோம் லிங்க வேணும், குளிப்பதற்கு என்ன கும்பிடுவோம், அங்க பூவெடுத்து பூஜை செய்ய நந்தவன தோட்டம் வேணும், என்ன வீட்டிருக்க வெப்ப மரம், அங்க வெள்ளையாட ஆலமரம், புருஷனவர் இல்லாம மூவையரா இருக்க வேணும், என்ன மன்னவரும் இல்லாம மங்கைகளாட வேணும், கொண்டவனும் இல்லாம குமரிகளாட வேணும், கணவனும் இல்லாம ஆண்டவா பகவானே கணவனும் இல்லாம கன்னி பெண்ணா வாழ வேணும் வேணும், கணவனும் நாங்க கன்னிகளா ஞானவரம் இல்லாம அரசாலே வேணுமையோ, அதனால பகவானே திரிபுரம் கோட்டையில அந்த முப்புறத்து கோட்டையில முப்புறத்து கோட்டையில கோட்டை போட்டு கொடுக்க வேணும் வேணும், எனக்கு கோட்டை போட்டு ஆண்டவா பரமேஸ்வரா, திரிபுரமாகிய முப்புறம் கோட்டையிலே எங்களுக்கு கோட்டை போட்டு கொடுக்கணும், ஆனவர் இல்லாமல் அரசால வேணுமையானா தாண்டாபுரம் மதியிலே திரிபுரம் முப்புறம் கோட்டையிலே ஆனவரம் இல்லாமல் அரசால வேணுமையானா காளி கோட்டை, காந்த கோட்டை, முப்புறம் கோட்டை, முத்தாரம்மா கோட்டை, முப்புறம் கோட்டை, முத்தாரம்மா கோட்டை என்று
ஓட்டை ஓட்டுதான் கொடுத்து அது மட்டும் காணாது குளிப்பதற்கு தெப்பக்குளம் ஆமா கும்புடல் லிங்கம் பூவெடுத்து பூஜை செய்ய பூங்காவன தோட்டம் வீட்டிருக்க வேப்ப மரம் விளையாட ஆலமரம் புருஷனே இல்லாமல் பூவையர்களா இருக்கணும் கணவனே இல்லாமல் கன்னி பெண்களாக இருக்க வேண்டும் மன்னவனே இல்லாமல் மங்கைகளாகவே இருக்க வேண்டும் கொண்டவன் இல்லாமல் குமரி பெண்களாக இருக்க வேண்டும் கணவனே இல்லாம கன்னிகளாகவே நாங்கள் இருக்க வேண்டும் இத்தனையும் தந்தீரானா நான் சந்தனமாங்காவை விட்டு வெளியே போவேன் என்று சொல்ல ஏ முத்தாரம்மா கேட்ட வரம் தானே வேணும் இந்த பிடி வாங்கிக்கோ கேட்ட வரங்களை உனக்கு தந்தேன் என்று ஆண்டவன் சிவபெருமான் வரத்தை கொடுத்தார் வரங்களை வாங்கி கொண்டு என் தாயின் திரிபுரமாகிய முப்புறம் கோட்டையிலே வந்து கைவிடியா காஞ்சிபுரத்தில இருந்து செங்கல் வாங்கி அப்ப காளி கோட்டை காந்த கோட்டை முப்புறம் கோட்டை முத்தாரம்மா கோட்டை கோட்டை ஓட்டாளவே நிமிகின்றி அவ கோட்டை ஓட்டு வருகிறார் திரிபுரம் கோட்டையில திரிபுரம் கோட்டையில ஏ அம்பே ஐயா முத்தாரம்மா கோட்டை ஓட்டு ஆண்டு வரா கோட்டை ஓட்டு ஆளும் போது ஒரு நாள தனவானிலே சக்தி கொண்ட முத்தாரம்மா கோட்டை கோட்டை இருந்த அம்மா செய்து சுடரமா சுற்றி கட்டும் அங்க மாளிகையா பொன்னால கோபுரமா பொன்பதித்த தாழ்வலமா எழுது கோட்டை ஓட்டு இருந்த செய்ய வேணும் 10 சுத்து கோட்டை ஓட்டு பைங்கிலியா 8 பேரும் சத்தி உண்ட முத்தாரம்மா அவசியம கோடி பறக்க விட்டா அம்மையாளி கோடி தொங்க விட்டா ஏ சத்தியான முத்தாரம்மா கோட்டையில கொடியும் கட்டி கொடி மரத்தில் கட்டி அம்பிகையா 8 பேரும் சத்தி கொண்ட அம்மா முத்தாரம்மா கோட்டை போட்டு ஆண்டே வாரா ஆண்டே வாரா அம்பிகையா முத்தாரம்மா முத்தாரம்மா அவ கோட்டை ஓட்டு ஆண்டு வரா முத்தாரம் 7 சுத்து கோட்டை ஓட்டா இளங்காமணி கட்டி வைத்தா சூழரை அங்கனம் சுற்றி கட்டும் மாளிகையோடு 10 சுத்து கோட்டை போட்டு பைங்கிலியா 8 பேரும் ஆண்டு வருகிறார் சீமக்கொடி பறக்க விட்டா யாழி கொடியை தொங்க விட்டா கோட்டையிலே கொடியும் கட்டி கொடி மரத்திலே பட்டும் கட்டி அரசாண்டு வருகிறாள் என் தாயாகப்பட்ட முத்தாரம்மா அவ அரசாண்டு வரக்கூடிய நாளையிலே ஒரு நாள தினமதில ஆண்டவன் பகவான் நம்ம லிங்கவரம் கேட்டோம் லிங்கவரம் தந்தம்னு சொன்னாரு ஆனா லிங்கத்துக்கு நாம எங்க போவோம் பரந்தாரும்னு சொல்லிட்டாரு அல்லவா அப்ப லிங்கம் பிடிச்சு வச்சு பூசை செய்ய வேணுமே என்று என் அம்பிகை முத்தாரம்மா அவ எப்படி லிங்கம் பிடிக்கிறாள் தெரியுமா ஆற்று நல்ல மணல் கோவித்தே மணல் கோவித்தா போல லிங்க வைத்தா லிங்க வைத்தா மணல் குவித்தா
மனத்து நல்ல மணல் கோவித்தாள் சிவனார் போல எங்கோ வைத்தாள் கூட்டி நல்ல மணல் கோவித்தா மணல் அவரே அவ குற்றாலிங்கம் பிடித்து வைத்தாள் பிடித்து அவ கூட்டி மணல் குவித்தா பிடிச்சதோரே பூஜை செய்ய வேணோம் என்று அம்பிகைய சத்தி முத்தாரம்மா பிடிச்சதொரு லிங்கத்திற்கு பூஜை செய்ய வேணும் என்றோ ஏ அம்பிகையா முத்தாரம்மா அம்மா எங்க எங்கே வரனாள் அவத்தப்ப குளம் நீராடி ஏ பூங்கவன தோட்டத்திலே பூமலர் தான் பறித்தோ மனமதிலே என்னுதானே கையால பூவெடுத்தாய் காம்பளி என்றே நகத்தால பூவெடுத்தாய் நஞ்சு விஞ்சி என்று வரலால எடுத்தாள் வெம்பி விடும் போனும் என்று தங்க நல்ல துறை தங்கரளி மலர் பறித்தாய் அவசப்பு தோரண்டி கொண்டே செவ்வரளி மலர் பறித்தாய் வெள்ளி நல்ல தோரை கொண்டோ புல்வையல புடுங்குவாயா ஆரமாக கட்டுவானாய் ஆண்டவன் தான் ஜீவனாருக்கு அல்லோ பகலுமாயே 60 நாளிகைகள் அம்பிகையா முத்தாரம்மா அரண் பூஜை செய்து வராய் முக்காலும் பூஜைகளை முக்கணந்தான் பகவானுக்கு அம்பிகையா முத்தாரம்மா சிறப்பாக நடத்துவாளாய் 4 கால பூஜையை நலமுடனே நடத்தி வாராள் 5 கால பூஜையை ஆண்டவன் தான் சிவனாருக்கு அருமையோடு நடத்துவாளாம் போட் 6 கால பூஜையை எங்க அம்மா முத்தாரம்மா முக்கண்ணன் பகவானுக்கு அப்படி அழகாகவே நடத்தி வருகிறார். ஆண்டவன் சிவனாருக்கு முக்காலும் பூஜையை முக்கண்ணன் பகவானுக்கு முத்தாரம்மா பிடித்தார். 4 வேளை பூஜையை நாதன் சிவனாருக்கு முடித்தாள். 5 கால பூஜையை ஆண்டவன் பகவானுக்கு முடித்தாள். 6 கால பூஜையும் அசராம நடத்தி வாரா. 6 கால பூஜைன்னா என்ன உடுக்காருன்னு, அதாவது 6 கால பூஜைன்னா எப்பமெல்லாம் நடக்கும்னு காலையில முதல்ல பிரம்ம முகூர்த்தத்துல ஒரு பூஜை. சரி, பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்தரிச்சு அந்த கதவை திறந்து அதாவது தொளிச்சு தூத்து லேசா கோலம் போட்டு சுத்தபத்தம் பண்ணி முத பூஜை பிரம்ம முகூர்த்தத்துல, அதாவது ஒரு 4:30 இருந்து 5:30 6 மணிக்குள்ளே நட திறந்துருவாங்க. அப்ப முத பூஜை அது என்ன பூஜை தெரியுமா? நாம எழுந்தரிச்ச உடனே குளிச்சு முழுவி பல் தேய்ச்சு நம்ம டீ காபி பால் குடிக்கிறோம் அல்லவா, அதை போல அந்த சிவனாருக்கு ஒரு பூஜை. அதுதான் முத பூஜை. ஆமா, முத கால பூஜை அது. 2ஆம் கால பூஜைன்னா எப்படி? 8 to 9க்குள்ள. அந்த பூஜை எதுக்கு? நாமெல்லாம் விடிய கால ஒரு 9 மணி 10 மணி 8 8:30 9க்குள்ள இட்லி தோசை பூரி அப்படி பொங்கல் அப்படி நம்ம சாப்பிடுறோம் பாத்தியா? இந்த அமுது, அதனாலதான் ஐயாவுக்கு அமுது படைச்சு ஒரு பூஜை. அது என்ன பூஜை? அது ஒரு பூஜை. அதான் 2ஆம் கால பூஜை. அப்ப 2ஆம் கால பூஜைன்னா 3ஆம் கால பூஜை. அது எத்தனை மணிக்கு நடக்கும்? 12 மணிக்கு நடக்கும். 12 மணிக்கு பூஜை எல்லாம் முடிச்சு அதாவது நட சாத்திடுவாங்க.
அதுக்கு அப்பாரு பூஜையை முடிச்சு நடசாத்துலதான் உச்சி பூசை. அது முடிஞ்சதுக்கு அப்பாலே சாயங்காலம் 4 to 5 மணிக்குள்ள நட திறந்துருவாங்க. அதுதான் நாலாங்கால பூஜை. அந்த நாலாங்கால பூஜைய நம்ம எந்திரிச்சு குளிச்சு முடிவி 2 தரம் மாற மூஞ்சி எல்லாம் கழுவிட்டு பழையபடி சாயங்காலம் டீ சாப்பிடுவோம் பாத்தியா, அந்த பூஜை தான் நாலாங்கால பூஜை. 5ஆங்கால பூஜை எத்தனை மணிக்கு? 7 மணிக்கு. அப்ப நம்ம 7 மணி 8 மணிக்கு டிஃபன் சாப்பிடுறோம் பாத்தியா, அதே பூஜை தான் பகவானுக்கு. 6ஆங்கால பூஜை என்ன பூஜை? அதுதான் பள்ளியற பூஜை. அதுதான் 6ஆங்கால பூஜை. அப்ப சாமிக்கு 6 கால பூஜையும் ஆண்டவனுக்கு அப்படி அழகாகவே அல்லும் பகலும் 60 நாளிகையுமாக என் தாயாகப்பட்ட முத்தாரம்மா அப்படி பூஜை செய்து வரக்கூடிய நாளையில ஒரு நாள் தனமதியிலே திரிபுரமாகிய முப்புறங்கோட்டை நாளுக்கு நாள் வளர்ந்தது. அம்மா கோட்டை வெளிச்சமாச்சு, ஐயா கோட்டை இருளாச்சு. அருளும் இல்ல பொருளும் இல்ல. ஆண்டவன் பகவானுக்கு சக்தி இழந்து போய் இருக்காரு. பகவான் சக்தி இழந்து போய் இருக்காரு. மவன் இன்னைக்கு சக்தி இழந்து போய் தான் இருக்கான். அப்படியா? என்னவோ தெரியல, டயர்டா இருக்கு. அவள் வந்து எங்க மாமாவை பார்க்காம மாமாவை பார்க்க மாமாவை பார்க்காம இருக்கிறது அவளுக்கு டயர்டா இருக்கு. ஒரு நாள் 2 நாள் தான் அவளுக்கு டயம். 4 நாள் ஆச்சு எங்க மாமாவை பார்த்து. எங்க அப்பாக்கெல்லாம் தேடுமோ தேடாத எங்க அம்மாவை. பாட்டு போறோம், பொண்டாடி பாட்டு வரோம். அப்ப நமக்கு தேடுமா தேடாத? உங்களுக்கு பழகிட்டு அப்ப நம்மளோட செய்யும் குடும்பத்தோட கூட்டம் ஜாலிக்கு. அப்படியா? ஆமா. எங்க அப்பா கொடை அடிக்க, எங்க அம்மா ஜாயிண்ட் பாட, என் தம்பி உடுக்கடிக்க. நம்மளோட போதம்மா, வீட்டுக்குலாம் வேண்டாம். நம்ம கஷ்டம் நம்மளோட வேண்டாம் வேண்டாம்னு வேண்டாம், நம்மளோட போட்டோம். அதனாலே அம்மா கோட்டை வெளிச்சமாச்சு, ஐயா கோட்டை இருளாச்சு. அருளும் இல்லை பொருளும் இல்ல. ஆண்டவன் சிவபெருமான் சக்தி இழந்து போய் இருக்கிறார். அப்ப பகவான் சக்தி இழந்திருக்கார. ஆண்டவன் தான் ஜீவனாருக்கு, ஆண்டவன் தான் ஜீவனாருக்கு. என்ன அருளும் இல்ல பொருளும் இல்ல, ஆண்டவன் தான் சிவபெருமான் தான் இழந்து அருள் இல்லாமல் இருக்கிறாரே. அருளேத்த வேணும் என்று அருளும் இல்ல பொருளும் இல்ல. ஆண்டவன் பகவான் சக்தியே இழந்து போனாரு. ஆமாமா. அருள் ஏத்தணும்னா என்ன செய்யலாம்? என்ன செய்யணும்? இப்போ பேட்டரிக்கு சார்ஜ் இறங்கிட்டு வைங்களேன். சரி, என்ன செய்வாங்க? சார்ஜ் போடுவோம். சார்ஜ் போடுவாங்க. ஆமா. இப்போ நமக்குல சக்தி இறங்கிட்டு வைங்களேன். இந்த உடம்புக்கு மேலுக்கு சரியில்லை. சரி, என்ன செய்வாங்க? டீ குடிப்பாங்க. டீ குடிப்பா. மேலுக்கு சரியில்லைன்னா குளுக்கோஸ் போடுவாங்க, மாத்திரை போடுவாங்க. மாத்திரை போட மாட்டாங்கம்மா, ஊசி போடுவாங்க. தலைவலி காய்ச்சல் தான் ஊசி போடுவாங்க. ரொம்ப டயர்டா இருக்குன்னு வச்சுக்கோங்க. சரி, ரொம்ப சோர்ந்துமே இருக்கோம்னா 4 பாட்டு குளுக்கோஸை போடுவாங்க. போதுமா? 4 அது உடம்ப பொறுத்து இருக்கு. சரி. ஆமா, என்ன மாதிரி கொஞ்சம் குட்டியா நம்ம சைஸ் இருந்தோம்னா கூட 10 பாட்டுல போடுவாங்க. சரி. இப்போ ஒண்ணே மாதிரி இருந்தா 2 பாட்டு 3 பாட்டுல போடுவாங்க. 3 2-3 போடுவாங்க. அது உடம்பு பொறுத்து இருக்குன்னு வைங்க. ஒரு மாசம் ரொம்ப டயர்டா இருந்தா குளுக்கோஸை போடுவாங்க. சரி. ரொம்பயும் டயர்டா இருக்குது, ஆமா, சைஸா இருக்குன்னா எங்களுக்குல எங்க தனியா கடை திறந்து வச்சிருக்காங்க. என்ன கடை? அது அதான் பச்சை போடி கடை. உற்சாகபானம். என்ன உற்சாகபானம்? இப்ப எங்க அம்மா போன் அடிச்சிட்டு இருக்கா. உற்சாகபானம் ரொம்ப நேரமா போன் அடிக்கா. நீங்க ஏதோ போன் எடுக்கலையாமே? அப்படியா? எப்ப பார்த்தாலும் பிஸி பிஸின்னு வருதான். 5 போன் வந்திருக்கு. அதான் நேத்தி உங்க அப்பா என்ன பண்ணுதாரு? எப்ப பார்த்தாலும் பிஸி பிஸின்னு வருது. ஆமா. யார்கிட்ட பேசுறாரு கொஞ்சம் பாருன்னு இருக்கா. இப்ப லைவ் போடுதாங்க. அதுக்கு என்ன போட்டு உடனே எங்க அம்மா எடுத்து அனுப்பிடுவேன். அதெல்லாம் ஒண்ணும் கேட்க மாட்டா. நம்ம தண்ணி தெளிச்சு விட்டாச்சு. எங்க போட்டு எங்க மட்டும் கொடுத்தா போதும். உங்க அப்பா வெள்ளத்துல இருக்காரு, பசி பசி.
ஆமா, என்ன செய்ய முடியும்? வயிறு பசிக்குது. ஒரு நேரம் சாப்பாடு. ஆமா. அதனாலே சரி. அதாவது ஆண்டவன் சிவனாருக்கு உரி ஏத்தணும். ஆமா. இப்ப நாமளுக்கெல்லாம் உரி ஏத்தணும்னு சொன்னா இந்த மாதிரி உருவாக்குவாங்க. இந்த மாதிரி இந்த நான் சொன்னேனே, ஆமா பச்சை போடு கடைக்கு இப்போ உங்களுக்கெல்லாம் உரி ஏத்தணும்னா பச்சை போடு கடைக்கு போகணும். ஒண்ணுல உருவாக்கணும்னா எங்களுக்கெல்லாம் உரி ஏத்தணும்னா பச்சை போடு கடைக்கெல்லாம் தேவையில்ல. ஒரு ஐஸ்கிரீம் எங்களுக்கு சூடா ஒரு கிளாஸ் டீ குடிச்சாலே உரி தன்னாலே ஏறிடும். இந்த மாதிரி காப்பி கொடுத்தப்ப சாச்சி ஆட்டோமேட்டிக்கா ஏறிடும். ஆமா ஆமா. அதனாலே அதாவது உரி ஏத்தணும். சரி. உரி ஏத்தணும்னு சொன்னா நாம என்ன செய்யலாம்? நம்பூதியை கூட்டு வந்து பூஜை பண்ணணும். நம்பூதிரியை கூட்டிட்டு வந்து சாமிக்கு பூஜை பண்ணணும். சாமிக்கு பூஜை. உரி ஏத்தணும்னா ஆண்டவன் சிவனாருக்கு அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் பண்ண வேண்டும். திருநீர் அபிஷேகம், இளநீர் அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம், பஞ்சாமிர்த அபிஷேகம், ஆமாமா இப்படி அபிஷேகங்கள் எல்லாம் நிறைய நடத்தி வருவாங்க. சரி அதே போல உரி ஏத்தணும்னா நாம வருஷத்துக்கு ஒருக்க சரி உரி ஏத்தணும்னா பாலால அபிஷேகம் பண்ண பண்ண ஆமாமா அம்மாளா இருந்தாலும் சரி ஐயாவா இருந்தாலும் சரி அப்படி சக்தி, அதாவது உரி ஏறுமா ரொம்ப சக்தி கிடைக்குமா. சக்தி சக்தி என்ன சக்தி? சக்தி சாமிக்கு சக்தி என்னது? கிடைக்கும். சாமிக்கு சாம்பிராணியா? சாமிக்கு சக்தி கிடைக்குமா? சக்தி என்ன அது போல நல்ல சுத்தியோட இந்த யாகம் வளர்த்து சாமிக்கு சக்தி கிடைக்கும். எங்க அப்பாக்கு இப்ப கிடைச்சிட்டு பாருங்க டீ குடிச்சோனே. காப்பி குடி சக்தி வந்து பாத்தியா? ஆ, அதே மாதிரி காப்பி குடிச்சாலும் சாமிக்கு வந்து அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் பண்ணோம்னா சரி சாமிக்கு வந்து உரி ஏறி சக்தி வரும். சக்தி அப்ப அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் பண்ணணும்னா என்ன வேணும்? அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் பண்ணோம்னா பால் வேணும். பால் வேணும்னா எங்க போகணும்? கடைக்கு போனோம். பால் பண்ணைக்கு போகணும், கடைக்காரனுக்கு பார்க்க போகணும். பால் பண்ணைக்கு. ஆமா, கடைக்காரன். அன்னை இங்க பால் இல்லைன்னா பண்ணையில போய் வாங்கிடலாம், சரி. கடையில போய் வாங்கிடலாம். ஆமா. அதான் ஆதி கைலாச வாசல்ல சரி. நாம அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் பண்ணணும். ஆமா. அப்படின்னா பால் அபிஷேகம் பண்ணணும்னா எங்க போனோம்? திருப்பார் கடலுக்கு போகணும். பார்க்கடலுக்கு தான் போக வேண்டும். பார் கடலுக்கு. பார்க்கடலிலே சென்று பாலாமிர்தம் எடுக்க வேண்டுமென்றே ஆமா. என் சக்தியாகப்பட்ட முத்தாரம்மா அட்டகாளி 8 பேர்களும் அவை திரிபுரமாகிய முப்புறம் கோட்டையிலே கோட்டை போட்டாண்டு வருகிற பொழுது ஆமா. ஆதிபராசக்தி பால் குடம் எடுத்து வருவதற்காக அவை யாரை அழைத்தார் தெரியுமா? அட்டதிக்கும் பாலர்களே, அட்டதிக்கும் பாலர்களே, அவ பாரதியாரை பால எங்க போனா? அட்டதிக்கும் பாலர்களே, ஏ பாரதியாரை ஏ சத்தி உமா பாரதியா பாலர்களை வரவழைத்தோ வாரமப்பா பாலர்களே, வார்த்தை ஒன்று சொல்ல கேளோ ஆண்டவன் தான் ஜீவனாருக்கு உரு ஏத்த வேணும் அப்போ அதனால தானே எல்லோ திருப்பார் நல்ல கடலடியிலே கடலடியிலே பால் குடங்கள் எடுக்க வேணும், எடுக்க வேணும், எடுக்க வேணும். என்ன பால் குடங்கள் எடுக்க வேணும். ஏ திருப்பர் நல்ல கடலடியிலே பால் குடங்கள் எடுக்க வேணும். பாரதியா சொன்ன போதே துமர சிறு பாலரெல்லாம் ஆட்டு முன்னே சம்மதிக்கும் காவி வெட்டி அறையில் கட்டி பால் குடங்கள் எடுத்துக்கொள்ளும். அவர் எங்கே எங்கே வாரானா திருப்பால் நல்ல கடலதிலே பாலத்தான் கோதி கொண்டோ அத பால் குடமா கட்டி கொண்டோ அவர் எந்த வழி வரானா திரிபுராங்கோட்டையாக முத்தாரம்மா கோட்டையாக முத்தாரம்மா கோட்டையாக பாலர்களும் வாராரே முத்தாரம்மா பாலர்களும் அப்படி அப்படி திரிபுரமாகிய முப்புறம் கோட்டை வழியாக ஆமா. முத்தாரம்மா கோட்டை வழியாக சரி.
பால் அமிர்தம் எல்லாம் எடுத்தாங்க. பால் குடமாகவே கட்டி கொண்டு நாம இப்படியே போனோம்னா கைலாசம் போனோம்னா சுத்தி போன ரொம்ப நேரம் ஆகி போவோம். அப்ப சாட்டா போனோம்னா என்னையா செய்யலாம்? எங்க வீட்டு வழி போனா ரொம்ப ஷார்ட்டா போயிடலாம். உங்க வீட்டு வழி? ஆமா. எந்த ஊருக்கு போற? எந்த ஊருக்கு உங்க வீட்டு வழி சாட்டா போற? பகவான பாக்க. எங்க பகவான பாக்க? கேட்டுக்கொண்டே பகவான பாக்க நம்ம வீட்டு வழியா போனா எங்க எப்படி போலாங்க சொல்லு, எனக்கு தெரியலையம்மா. சாட்டு புத்தா போயிடலாம். சாட்டு பத்தா? சாட்டு பத்து எங்க இருக்கு தெரியுமா? அம்பாசமுத்திரம் பக்கத்துல இருக்கு. அங்க இருக்கும். ஆமா, அதான் சாட்டு பத்து. 2 நாள் ஊர்ல இல்ல, ரூட் எல்லாம் மாத்திட்டாங்க. 2 நாள் ஊர்ல இல்ல, ரூட்டவே மாத்திட்டாங்களாம். ஆமா, ஆடிக்கு எங்க அப்பா வீட்டுக்கு போயிருந்தல்ல. ஆடிக்கு எங்க அப்பா வீட்டுக்கு தலையாடிக்கு உங்க அப்பா உனக்கு என்ன எடுத்து போட்டாரு? எங்க அப்பாவா 5 பவுன்ல செயின். கம்மியா சொல்லுதீங்க. மருமகனுக்கு 10 பவுன்ல செயின். மருமகனுக்கு 10 பவுன்ல செயின். மாமியாக்கு ஒட்டியானோ. மாமியாளுக்கு ஏன் போடணும்? அது நாங்க போடுவோம்மா, எங்க மனசு பெரிய மனசு. மாமியாளுக்கு கொடுக்க போறாரா? மாமியாளுக்கு ஐயா வீட்டுல இருந்து வார ஒரு முறுக்கு துண்டு கூட மாமியாளுக்கு தெரியாது. இதுல மாமியாளுக்கு ஒட்டியான்னு எடுத்து போட போறாளாம்ல. ஒட்டியானோ வேறவே இப்படி ஏப்பா புருஷன் பொண்டாட்டி வந்து லவ் பண்றத இப்படி கண்ணு வச்சு வயிறு எரியாதீங்க. வயிறு அப்படியே எரியுது, எரிஞ்சு எரிஞ்சு புகஞ்சிராம. மாமியார் ஜெயிக்கு ஒட்டியான போடுறான்னா பொண்ணு கொடுத்த மாமியார் வந்து கண்கண்ட தெய்வம். அதனால மாமியார் தான் முதல்ல கவனிக்கணும். ஓ, அந்த மாமியாளுக்கு தான் போடணும்னு. பொண்ணு கொடுத்த அம்மா, பொண்ணு பெத்து கொடுத்த அம்மாளுக்கு. இன்னொன்னு தெரியுமா, எனக்கு என் அத்தை மாமியாவை விட என் புருஷனோட அத்தை மாமியார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமா, ரொம்ப ஸ்பெஷலா கவனிக்கலாமா? ஏகப்பட்ட கவனிப்பு தெரியுமா உனக்கு? ஏப்பா ஒரு வீட்டுக்குள்ள வந்து, ஆமா, ஒரு வீட்டுக்குள்ள வந்தானா வீட்டுக்குள்ள என்ன நடக்குன்னு தெரியும். வெளிய இருந்து வாசல்ல இருந்து பார்த்தா தெரியுமா? மாமியார் பிடிக்க ஆளுங்க. முத்தத்துக்கு சாமி வந்தா இறங்கி சாமி கும்பிடணும். முத்தத்துக்கு சாமி வந்தா, வீட்டு வாசலுக்கு சாமி வந்தா சாமி கும்பிடணும். கரம் எடுத்து சாமியை கும்பிடணும். சாமிக்கு டாட்டா போடக்கூடாது. மச்சில நின்று சாமிக்கு டாட்டா போட்டா சாமி கோவச்சுக்கிட்டு போயிருவாரு. ஆமா, செய்யக்கூடாது. அப்படிலாம் செய்யலாமா நீ? இது எப்படி எப்பவுமே டாட்டா போட்டா நீ பார்த்த? மாமியார் சாமி ஆடு மேல வீட்டுல ஒரு சாமி வந்து ஆடுனாதான் நல்லா இருக்கும். வீடே சாமி ஆடுனா நல்லா இருக்குமா? அதனாலே அட்டதிக்கும் பாலர்கள் பால் குடம் சுமந்து கொண்டு சாட்டா போகணும். கைலாச வாசலுக்கு குறுக்கு பாதையா போனோம். அப்ப குறுக்கா போனோம்னா எப்படி போகலாம்? பாயிண்ட் டு பாயிண்ட்டுக்குள்ள போய் உள்ள விழுந்துன்னு வச்சுக்கோ, 2வது திருப்பியே நீ வர முடியாது. ஆமா, கைலாசத்துக்கு நேர போயிடலாம். அதனாலே அப்படி அல்ல, திரிபுரமாகிய முப்புறம் கோட்டை வழியாக போனா ரொம்ப ஷார்ட்டா போயிடலாம். அப்படி என்று மனமுதல எண்ணி திரிபுரமாகிய முப்புறம் கோட்டை வழியாக அட்டதிக்கும் பாலர்கள் பக்தர்கள் எல்லாம் பால் குடம் சுமந்து கொண்டு அப்படி திரிபுரமாகிய முப்புறம் கோட்டை வழியாக என்ன விதமாகவே பாட்டு பாடி வருகிறார் தெரியுமா? ஆண்டவன பகவான சம்போ சங்கர சம்போ சங்கர சம்போ சங்கர சாம்போ சங்கர சம்போ சங்கர பால் குடங்கள் சுமந்து வாரோ சம்போ சங்கர பால் குடங்கள் சுமந்து வாரோ சம்போ சங்கர சம்போ சங்கர குடங்கள் சுமந்து வாரோ சங்கர பால் குடங்கள் சுமந்து வாரோ. ஈஸ்வரனே 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 இறையோனே சம்போ சங்கர சாம்போ சங்கர சம்போ சங்கர எடுத்து வாரம் பால் குடங்கள் சம்போ சங்கர எடுத்து வாரம் பால் குடங்கள் சம்போ சங்கர சங்கர எடுத்தே வாரம் பால் குடங்கள். What boy?
சுவாமி பகவானே பகவானே சொல்லு பகவானே பரம்பொருளே சம்போ சங்கர சம்போ சங்கர சாம்போ சங்கர சம்போ சங்கர பால்குடங்கள் கொண்டு வாரோ சம்போ சங்கர பால்குடங்கள் கொண்டு வாரோ சம்போ சங்கர சம்போ சங்கர பால்குடங்கள் எடுத்து வாரோ அப்படி என்று அட்டதிக்கும் பாலர்கள் பால் குடங்கள் சுமந்து கொண்டே திரிபுரமாகிய முப்புறம் கோட்டை வழியாக இன்னும் என்ன விதமாகவே பால் சுமந்து வருகிறார் தெரியுமா? பாசி படந்த மல முருகையா முருகையா கந்தையா கந்தையா பங்கேனி தேர்வோடு மல முருகையா சுப்பையா பங்கேனி தேர்வோடு மல கந்தையா குமரையா வெற்றிவே ஏ அரேகரா அப்படி ஊசி போல் உயர்ந்த மல முருகையா தந்தையா உத்திராஜங்காய்க்கு மல முருகையா வேலையா உத்திராஜங்காய்க்கு மல முந்தையா சுப்பையா அரோகரா திருப்பரங்குன்ற வேலவனே முருகையா தந்தையா திருவடிய வணங்கி வாரம் குமரையா வேலையா திருவடிய வணங்கி வாரம் குமரையா சுப்பையா வேலே வெற்றிவேல் அரோகரா திருத்தணி ஆண்டவனே முருகையா தந்தையா வேலையா திருவடிய வணங்கி வாரம் முருகையா கந்தையா திருவடிய வணங்கி வாரம் கந்தையா சுப்பையா வேல் வேல் வெற்றிவேல் வேல் 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 பழனி மலை ஆண்டவனே முருகையா கந்தையா பால்குடங்கள் சுமந்து வாரம் குமரையா வேலையா பால்குடங்கள் சுமந்து வாரம் கந்தையா சுப்பையா வேல் வேல் வெற்றிவேல் ஓடையா திருச்செந்தூர் வேலவனே முருகையா தந்தையா திருவடிய வணங்கி வாரம் முருகையா கந்தையா திருவடிய வணங்கி வாரம் குமரையா சுப்பையா வேல் வேல் வெற்றிவேல் வேல் 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 குடங்கள் கந்தையா சுப்பையா வேல் வேல் வெற்றிவேல் அரோகரா வாட் வாட் கழுகுமல ஆண்டவனே முருகையா தந்தையா காவடிய சுமந்த வாரம் முருகையா சுப்பையா காவடிய சுமந்த வாரம் கந்தையா வேலையா வேல் வேல் வெற்றிவேல் சாமி கந்தனுக்கு அரோகரா குமரனுக்கு அரோகரா வேலனுக்கு அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா திருச்செந்தூர் ஆண்டவனுக்கு அரோகரா திருப்பரங்குன்ற வேலனுக்கு அரோகரா திருத்தணி நாதனுக்கு அரோகரா பழனிமலை வேலனுக்கு அரோகரா எலச்சி குமரனுக்கு அரோகரா திருமலை முருகனுக்கு அரோகரா
இந்த அரோகரா அரோகரா என்று அப்படி கந்தனுக்கு அரோகரா வேலனுக்கு அரோகரா என்று அரஹரா அரஹரா என்று பாட்டு பால் குடம் எடுத்துக்கொண்டு திரிபுரம் கோட்டை முப்புறம் கோட்டை வழியாக அட்டரிக்கும் பாலர்கள் பால் குடம் எடுத்து வருகிற பொழுது அப்படி எங்க அம்மா முத்தாரம்மா பார்த்தா, அடே பாலர்களே கந்தையா வேலையான்னு சொல்லி பாட்டு பாடிக்கிட்டு வரியல, தலையில என்னடா வச்சிருக்கீன்னா பால் குடம்னா யாருக்கு என்ன பகவானுக்கு என்ன, பகவான் போய் இருந்தா சொல்லு என்று அவ அடிமையில அடியடித்த அகமானமாக பேச அவ பால் குடத்தை பிடுங்குவாளே அடிக்காளே மார் குடத்தை பிடுங்குவாளே அம்பிகையா முத்தாரம்மா அம்மா முதுகுல அடிக்காளே அவ தயிர் குடத்தை பிடுங்குவாளே சத்தி கொண்ட முத்தாரம்மா தயிர பூரா குடிக்காளா தரையில் போட்டு உடைக்காளே அடிக்காளே பிடிக்காளே அடிக்காளே பிடிக்காளே மனமா யேசுதாரே சத்திய அவமானமா அப்படி பார்ப்படத்தை எல்லாம் பிடிக்க அடித்து பிடித்து அகமானமாக பேச அடித்து அடி பொறுக்காமல் ஆண்டவன் இடத்திலே வந்து முறையிட ஆத்தி தேத்தி இருப்பிடத்தில் வைத்து விட்டு அட்டதிக்கும் பாலர்களிடம் இதிலே வந்து அஞ்சாத மலையாதார கவல வேணாம் என்று ஆத்தி தேத்தி இருப்பிடத்தில் வைத்து விட்டு அப்படி பார்த்தார் என் பெருமான் கோபால கண்ணன். கண்ணனை அழைத்தார் ஆண்டவன் சிவபெருமான். கண்ணபிரான் ஓடோடி வந்தார். அத்தாம் பகவானே, தங்கச்சி தானே இதனால் இதுவரைக்கும் என்னை அழைத்துக் கொண்டிருந்தார்கள், இன்றைக்கு நீங்க அழைத்த காரணம் என்ன, எனக்கு அறிய சொல்ல வேண்டும் என்று சொல்ல என் முத்தாரம்மா ஆண்டவனிடத்திலே 103 லிங்கங்களை வாங்கி திரிபுரமாகிய முப்புறம் கோட்டையிலே கோட்டை போட்டு ஆண்டு வருகிறார். என் முத்தாரம்மா கோட்டை போட்டு ஆண்டு வரும்போது நாளுக்கு நாள் ஆணவம் அகம்பாதங்கள் கூடிக்கொண்டிருப்பதனாலே அவளுக்கு லிங்கம் இருக்க வரைக்கும் அவளுடைய அட்டகாசம் தாங்க முடியாது. லிங்கத்தையும் எடுக்க வேணும், லிங்கத்தையும் எடுக்க வேணும், எடுக்க வேணும். சொல்லுவாரா சொல்லுவாரா எடுக்க வேணும். பாட் 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 அச்சுதன் கண்ணன் என்பெருமான் கோபால கண்ணன் அப்படி ஆகட்டும் என்று சொருவங்களை மாற்றி அம்மா முப்புறம் கோட்டைகளை எரித்து லிங்கங்களை எடுத்து கொண்டு வந்து ஆண்டவனிடத்திலே ஒப்படைத்து அட்டகாளி 8 பேர்களும் சத்தியாகப்பட்ட முத்தாரம்மாளுமாக திரிபுரம் முப்புறம் கோட்டையிலே சிறப்பாகவே வடமுகமாகவே நிலையங்களை கொடுத்தோ வடக்குத்தியால் என்று பெயரையும் சூட்டி என் முத்தாரம்மா கொலசி மாநகரத்திலே வந்து கடற்கரை ஓரமாக அவ பெரிய கோட்டை கட்டி அவ கொலுவிருந்த வாக்கு சொல்லி வரங்களை கொடுத்து கஸ்பா நகரத்திலே வந்து அவ வாக்கு சொல்லி வரம் கொடுக்கும் தெய்வமாகவே அமர்ந்து கொண்டு அருள் பாதித்துக் கொண்டு சிறப்பாகவே கொலுவிருந்து வருகிறாளே.